வெல்கம் டு டிஜிட்டல் ஸ்டுடியோ vlog. என்னடா ஆச்சு அப்படின்னா, நேற்று வந்து அதான் உள்ளேயே சுற்றி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பெருசாக வெளியில் எங்கேயும் போய் வீடியோ எடுக்கல. இப்போ தான் வந்து வெளியில் கிளம்புறோம். இப்போ தான் வெளியில் கிளம்புறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலை அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இங்கே இருக்காங்க. அங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே இருக்க நமக்கு ஃப்ரெண்டு அவன் சொன்னான். அதனால் அங்கே வந்து நம்ம கிளம்புறோம். பஸ்ஸில் பசங்க எல்லோரையும் ஏற்றி விட்டு பைக்கில் 2 பேர் போகிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு பஸ்ஸில் வந்து 2 பேர் கூட போயிருக்கான். கூட போயிட்டு வந்தோன்னே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். ஆல்ரெடி இங்கே ஒன் டேவே பயங்கரமாக தான் போச்சு. ஃபுல்லாக வில்லேஜுக்கு நடுவில். அது மழை நேற்று சரியான மழை பெஞ்சு. ஃபஸ்ட்டு காலையில் ஒரு வாட்டி குளித்தோம், அதுதான் நான் vlogல போட்டிருப்பேன். நைட்டு ஒரு வாட்டி ஈவினிங் போல் ஒரு வாட்டி குளித்தோம். அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சனால மழையை விட்டுட்டு வெளியில் வந்தால் குளிருதுன்ட்டு உள்ளே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே நைட்டு வந்துட்டு தூங்குறதுக்கு டைம் போயிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் எதுவுமே கண்டினியூ பண்ணல. ஓகே, இப்போ நம்ம வந்து சிறுமலைக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். அங்கே போகலாம். எனக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்கள் வீட்டில் முடிய வெட்டி விட்டாங்க. ஏதோ எப்படி சொல்கிறது, என்னை 12th பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கு முடி தாடியெல்லாம் ரொம்ப எடுத்துட்டேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியும், அவ்வளோ தாடி இருந்துச்சு எனக்கு. அந்த தாடி எல்லாத்தையும் எடுக்க வச்சு ஸ்கூல் பையன் மாதிரி ஆக்கிட்டாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பையன் லுக்கில் இருக்கிறனாலாம். ஃபஸ்ட்டு இதே அப்படியே முன்னாடி vlogல பார்த்துருந்தீங்கன்னா லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரில. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரி ஓகே, டைம் ஆச்சு. இவன் வந்தானா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இவங்களை கிளம்ப சொன்னால் காலையில் கிளம்ப சொன்னோம். ஆனால் 7 மணிக்கு கிளம்ப சொன்னால் டைம் எத்தனை, 8 மணிக்கு 8:30 கிளம்பியிருக்காங்க. ஆனால் இதுவே பெரிய விஷயந்தான். அப்படியே போயிட்டு பஸ் ஏறிட்டாங்கன்னா இவன் வந்துடுவான். இவன் வந்தோன்னே நம்ம வந்து அப்படியே பைக்கில் போக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, அவன் வந்தோன்னே அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறான். பட்டாம்பூச்சி பாடுறா டே, சரியான பட்டாம்பூச்சி தான். பட்டாம்பூச்சி இதுக்கு மட்டும் வராதா? ஏய், இது நான் பாடுறேன்டா ஓன் வாய்ஸ், டாக்டர் திவாகர் மாதிரி. யாரோவே ஓன் ஓன் வாய்ஸ்லேயே பாடினாலும் காப்பி ரைட்ஸா? ஆமாம், மேக்ஸிமம் அடிக்கிறாங்கல்ல. ஓ, நான் பட்டாம்பூச்சி நிறைய இருக்கிறா, சூப்பராக இருக்கிறா. பட்டாம்பூச்சி மட்டுமா இருக்கும், வேற என்னென்ன பூச்சி இருக்குன்னே தெரில. என்னன்னா எல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மழை பெய்யாதனால அந்த இது இருக்காதுல்ல, அட்டை இருக்கும்டா. தண்ணி இல்லையா? ஆமாம், அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறிடுங்க. இல்லைன்னா கீழே போனாலும் வேஸ்ட்டு தான். இப்போ இது பார்த்து தண்ணி இல்லையா? கவர் ஆகவில்லை. கவர் அப்படியே மணி திரும்பி காட்டுறான். இங்கே தண்ணி இல்லையா? அப்படியே மணி திரும்பி காட்டு. கொஞ்சம் போயிட்டு இதுதாங்க சருவி. ஆனால் தண்ணி தான் போல குளிக்கல. ஆசைலாம் கூட்டு வந்தீங்களா? தண்ணி ஒன்று இருப்பாரு, மீன் பிடிப்போம். எவ்வளோ தண்ணி வருது குடிச்சு பார்ப்போமா? நல்லா செம்ம சில்லுன்னு ரெடி. ஆனால் தண்ணி ஆனால் காவேரியிலேருந்து டைரக்ட் கனெக்ஷன் தண்ணி. காவேரி எங்கே இருக்குது? திண்டுக்கல் எங்கடா இருக்குது? டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். டேரக்ட். நண்டு இருக்குமாடா? உளுந்து கிழந்து தொலைச்சிடாது. மேலே ஏறணும். ஒன்று போனத்தை தூக்கிட்டுலாம் ஏற முடியாது. வா, என்னடா தேடுற? மீன் என்னடா? மீன் இருந்ததுடா, பிடிக்கலான்னு பார்த்துக்குள்ள மீன் ஏறி தொலை. நண்டு பிடிக்கலாம் வாங்க. அண்டா அங்கே பேர் ஃபோட்டோ எடுக்கிறேன் எங்களை. இந்த பேர் ஏய், என்னடா பண்றீங்க 2 பேரும்? மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்து விளாட்றாங்க. ஓட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கானுங்க இவங்க. இப்போ எப்படி இலையோட இருக்கு, அப்படியே கையை வச்சு அமைக்கிறது. டேய், நண்டை பிடிச்சிருப்பேன்டாடி நானு. ஓடிடுச்சா? இல்ல, அங்கதான் இருக்கு. இலைகளுக்குள்ள இருக்கு, அப்படியே கையை வச்சு இங்கே இருக்கு பாரு. அப்படியே அமுக்கு புடிச்சியா? ஏய், ஓதுடா, புறா அவனை. வாயில போட ஐயோ, இந்த மாதிரி நண்டு தான் டேஸ்டா இருக்கும். அது கையை மட்டும் பிடிச்சிச்சுன்னா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டை பிடிச்சிட்டேன். கழுவிட்டு வரேன். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
நண்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நண்டு பிடிச்சிருக்கோம் நாங்கள். மென்டல் டார்ச்சரில் நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. கட்சியில் நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்ணுறாங்க. இவனுங்க கொடுக்குற ப்ரெஷரில் நான் நல்லவனே கெட்டவன் ஆகிடுவான். இதில் வேனில் போகிறவங்கள அவங்கள காட்டு வாசின்ற நீ தான் காட்டு வாசி. ஏய் நண்டு பிடிச்சா காட்டு வாசியா? மீனவன்டா. மீனவனா? சரி நண்டு போட்டுலாமா? எங்கே இல்லை அங்கே அவன் எதை பிடிக்கிறாரு. எங்கடா விடணும்? இந்த இந்த பாறையில் விட்டுட்டா? இதில் விட்டு எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அது எங்கேயோ பொந்துல பூந்துடாடி ஓடிச்சுரா. அதுக்கு உள்ள போயிடுச்சுரா. என்ன காட்டின? அது மழையை தாண்டா காட்டின. மேகம் வருது சீக்கிரம் போகலான்ற நாடி. நான் பஸ் வந்தால் தானே போகிறதுக்கு. வண்டி இல்லாமல் பெரும்பாடாகுதுச்சா. வண்டி இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும். நேற்று சொயின்னு போயிருப்போம் நம்ம அந்த இடத்துக்கு. நான் பை வேற அங்கே வச்சுட்டு வந்துருக்கோம். அதெல்லாம் குரங்கு தான் தூக்கி உள்ள நான் பார்க்கும். கோபுரம் ஒன்று தூக்கி போட்டு போயிடாது. இதை வச்சு நானா பண்ண போகிறேன். வீடியோ எடுக்க போகிறேன்னா ஏன்னா சாப்பிட்ற டவுசர் எடுத்துன்னு போயிடும்டாண்ணா. அது தேவைப்படும்ட்டு. இது அதுக்கு தேவைப்படும் போட்டு போய்டும். அது லவ்வரை உசார் பண்ண வச்சு போட்டு போயிட்டு புது டவுசர் திருண்டு வந்துக்கிறேன். எத்தனை பெண்டு போகணும் மேலே போகிறதுக்கு? இன்னும் போகண்டா ஒரு 10 பெண்டுக்கிட்ட அடிக்கும்டா. இன்னும் ஆமாம் இப்போதான் இந்த இடத்துக்கே வந்துக்கிறோம். இன்னும் அவ்வளோ ஹைட் அடிக்கும் நம்ம. இப்போ டைம் எத்தனை? டைம் வந்து சரியே 10 ஆகுது. 9:48 ஆகுது. 5G கிடைக்குதுடா இங்கே மேலே. நீங்கள் நல்லாவே நெட்டு கிடைக்கும்டா. டவர்லாம் இருக்கும். ஊர் கிராமம்லாம் இருக்குல்ல. ஓ அதான் அந்த அண்ணன் நம்பர் வாங்கிக்கலாமா? நான் கீழே பஸ் ஏதாவது போகும்போது பார்த்தீங்கன்னா கால் பண்ண பஸ் வருதுனான்ட்டு. சரியாக வெயில் அடிக்குதுடா சுவாமி. இப்போ வந்து பஸ் வரணும். பஸ் வந்தால் தான் அவங்க எல்லாரையும் ஏற்றி விட்டு போக முடியும். ஸ்ட்ராங் பச்சை அங்கிட்ட ஆப்போசிட்டில் வெயில் அடிக்குது பயங்கரமாக. நம்ம வந்த நேரம்னு பார்த்து இது வேறு வரல. அதனால் பஸ் வரல. வந்துட்டோம். பசங்க எல்லாரும் வந்தாச்சு. வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது. இப்போ திரும்பிக்கோ. ஓகே அங்கே அந்த மலைக்கு தான் ஏற போகிறோம். இப்போ இந்த வழியாக தான் போனோம். பஸ்ஸை அங்கே நிப்பாட்டி விட்டாங்க. நம்ம பசங்க பஸ்ஸில் வந்து இறங்கிட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வந்து ஏன்னா வந்து நடக்கிறப்ப போர் அடிக்கும்ல, அதனால் குட்டி குட்டியாக சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த பிளேஸ் உண்மையாலே நல்லா இருக்குது. எப்படி சொல்கிற ஒரு கொடைக்கானலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கே மேக்ஸிமம் தெரியாது. கொடைக்கானல் போகணுன்னு பிளான் போட்டிருக்கோமே தவிர இதுக்கு எனக்கே பெருசாக தெரியாது. ஆனால் 60 கிலோமீட்டர் இல்லைடா. வர வழியில் வந்து ரெஸ்டாரண்ட்டு ரெசார்ட் அது எல்லாமே இருக்குது. பயங்கரமாக இருக்குது ஸ்டே. அதனால் தங்கினா உண்மையாலே நல்லாயிருக்கும் போல் தங்கி ஸ்டே பண்ணால். அதுவும் வர பிளேஸும் அப்படி பயங்கரமாக இருக்குது. சரி ஃபால்ஸ் ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம்ல. அந்த ஃபால்ஸ் அங்கெல்லாம் வந்து வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து சுத்தமாக தெரில. அப்படியே கிளைமேட் ஸ்கின்னெல்லாம் வந்து ஜில்லுன்னு இருக்குது. அப்படி விடாடி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத நான் எங்கடா ஃபஸ்ட்டாக வரேன். இங்கே இவங்க வந்து நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படி தான். ஏன்னா வந்து அது சைடாக கீழே இறங்குதா. அதனால் அங்கே வந்து அப்படியே அவன் தான் ஸ்டேபிள் பண்ணிக்கிறான். இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதான் இப்போ மேலே போயிட்டு மேலே எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். கிட்டத்தட்ட வந்தாச்சு. வண்டி நிப்பாட்டுற இடம். நம்ம வந்து இனிமேல் மேலே போயிட்டு மேலே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுதான் இப்படியே இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்படியே லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டே ஏற வேண்டியா. ஆக்கா நல்லா தான் இருக்குதா. உனக்கும் பிடிக்குமா? என்ன ஃப்ளேவர் வந்து? எந்த ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி. அதானே நான் பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். வச்சுருந்தேன். யாருக்கிட்ட நான் காட்டவே இல்லை. நான் இல்லைடா நான் அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தேன்டா என் பாக்கெட். கிரீன் கலர் அது. இருக்கு அப்பா வயசாயிடுச்சு போலடா சந்தோஷ். ஏற முடியல. வயசாவில் வீட்டில் சில பல வேலைகள்லாம் நம்மளுக்கு முறையும் போயிடுச்சு. என்ன வேலை? கை வேலை, கால் வேலை, உடம்புக்கே வேலையாகுது, கண்ணுக்கும் வேலை கொடுக்குறோம். ஆமாம் முடியலாடி. ஐயோ இன்னும் ஏறணும்ல. பாதி தரம் கூட வரலடாடி. நம்ம இப்போ கால்வாசி கூட வந்திருக்கோமான்னு தெரில. பிளேஸ் பார்க்குறப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது ஏறணும்னு நினைக்கிறப்ப தான் தெரிஞ்சு நம்ம கால் வலிச்சதுக்கு காரணம் கீழே ஏறி இறங்க அந்த இது ஃபால்ஸு. ஆமாம் அதனால தான் நமக்கு வந்து சீக்கிரம் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் கால் வலிச்சிருக்காது. கால் கூட வலிக்குடா. மூச்சு வாங்குதுடா. மூச்சு வாங்குது. கரெக்டாக அந்த முட்டிக்கிட்ட வலிக்குது. 21 வயசுலேயே 50 வயசில் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு போல்.
வெங்கட்டு பொறுமையாக நடங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பின்னாடி தானே வர, தடுமாறினா அப்படியே பிடிச்சிடுறா. அவனை வேணா சொத்த பிடிக்கணும்டா. மூந்தானுங்கன்னா அவள்தான் 2 பேர் சேர்ந்து கட 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 கடன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுவீங்க சீக்கிரமா. வண்டிக்கிட்ட போய் விழுந்து கிடப்போம். எங்கடா பஸ்ஸில் 2 லவர்ஸ் வந்தாங்க நீங்களே? அவங்க போயிட்டு இருப்பாங்கடா எப்பயும். மேலே தான் இருப்பாங்களா? ஒருத்தன் அப்பயே அந்த சைடு கூட்டு போயிட்டான். அந்த சைடு கூட்டு போயிட்டானா? இங்கே எப்படி இவங்க இங்கே தான் போவாங்கன்னு சொல்லிட்டு வேறு பொண்ணு கொடுத்துட்டான். நம்மளை வச்ச பார்க்க முடியாது கடைசியில். நூறுரா அவன் ஒன்றுடா நம்ம பையன்டா. லோக்கல் சொல்லி விட்டுருவான். நானும் லோக்கல் தான் ப்ரோ. லோக்கல்னு சொன்னா விட்டுருவானா? அவன் பார்த்தா இத்தா தண்டிக்கு இருக்கான், கடிச்சிச்சின்னு வை. அன்னைக்கு இங்கெல்லாம் கொலையை கொடு பார்த்தோம்டா. எங்கடா அது எங்க செம்ம பெருசு, நல்லா இந்த சோட்டா பீமில் வர மாதிரி அது கொலையை கொடு. அச்சா அது 3 கொலையை கொட்டினா ஸ்பாட்டில் காலின்ட்டான். கடம்பா வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நண்டிக்கு இருக்கும். வெறும் 3 கடிச்சிச்சுன்னா அங்கேயே பீஸ் ஆயிடுவீங்க. பண்ண முடியாதுவாங்க. இன்னும் மணி ரிட்டர்ன் வர்றான். இன்னும் ஏதாவது தொத்தின்னு வருதான் நான் அவனை